இல்லை, தமிழ்நாடு அரசியலை பார்க்காத கொங்கு மண்டலத்துடைய இந்த கூட்டம்ன்றது, விஜய்க்காக கூடிய இந்த கூட்டம் என்பது மிக பிரம்மாண்டமான அதிர்வலைகளை அரசியல் பகுதியில் ஏற்படுத்தியிருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி திமுக சார்பாக மிக முக்கியமான நபர்கள் இன்றைக்கி கோயம்புத்தூர் போவதாக இருந்தது. விஜய் சொன்னது போல் திமுக வர்சஸ் டிவிக்கே தான் களத்தில்ன்ற மாதிரி இன்றைக்கி கோயம்புத்தூர்லேயும் அந்த மாதிரி நிகழ்வு இருந்தது. விஜய் அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட இந்த பிரம்மாண்டமான வரவேற்பு இது வரைக்கும் கோயம்புத்தூரில் ஏர்போர்ட்டில் இப்படி ஒரு க்ரௌடு வந்து கூடியதே இல்லைன்றது தான் அங்கே கிடைக்கப்பட்ட செய்தி. சார், மாநாடு நடக்கிற இடத்துல க்ரௌடு கூட்டலாம், க்ரௌடை வந்து வர வைக்கலாம், இல்லை க்ரௌடை நீங்கள் கூட்டலாம். ஆனால் இது அப்படி இல்லை. தன்னிச்சை எவ்வளோ பேர் வந்து நிற்கிறான்ல, அதுதானே உங்களுக்கான பிரச்சனை. இப்போது விஜய் ஒன்றும் இல்லைன்னு சொன்ன நபர்களுக்கு இன்றைக்கி நைட்டு தூக்கம் வர நினைக்கிறீங்களா? நயன்தாரா அவர்கள் வந்து ஒரு நகைக்கடையில் போய் வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப் ஓப்பன் பண்ணால் கூட கூட்டம் கூட தான் செய்யும். சன்னி லியோன் வந்தாலும் கூட ஒரு ஜவுளி கடைக்கு போய் கடையை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னாலும் அந்த திறப்பு விழாவில் வந்து கூட்டம் கூட தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்படுது. அப்புறம் உதயநிதி கூடல நிறைய ஒரு காணொலி இப்போ காட்டவா? உதயநிதி இதே மாதிரி ரோட் ஷோவில் கார் மேலே நின்று போகிறாரு, யாருமே இல்லை தெரியுமா உங்களுக்கு? அவன் கேமரா ஆங்கிள் வச்சுருக்கிறான், ஒரே ஒரு நாய் மட்டும் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கு. கேமராவில் பதிவாயிருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன். விஜய் ஏர்போர்ட்டுக்கு வந்ததுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம்னா, முதல் முறையாக நான் ஒரு போராட்டம் செய்ய போகிறேன், இந்த களத்திற்கு வரேன், தம்பி தங்கைகள் என்னுடைய தொண்டர்கள் எல்லாம் வாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணால் அப்போ இருக்க கிரவுண்ட் ரிலேட்டிவ் வேறு மாதிரி இருக்கும். பாயிண்ட் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்கமோகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரசின் ராவுத்தர் இப்ராஹிம் அவர். வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கோயம்புத்தூர்ல வந்து 23 அதாவது தாவேகாவின் உட்கட்சி மாவட்டங்களை உள்ளடக்கிய பகுதிகளுக்கு வந்து பூத் கமிட்டி கருத்தரங்கம் இன்னைக்கும் நாளைக்கும் நடக்கும். விஜய் அவர்கள் கலந்து கொண்ட அந்த ரோட் ஷோல வந்து பாத்தீங்கன்னா அதிபயங்கரமான ஒரு கூட்டம். இது கொங்கு மண்டலத்தில் விஜயோடைய ரோட் ஷோவை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தமிழ்நாடு அரசியலை பார்க்காத கொங்கு மண்டலத்துடைய இந்த கூட்டம்ன்றது, விஜய்க்காக கூடிய இந்த கூட்டம் என்பது மிக பிரம்மாண்டமான அதிர்வலைகளை அரசியல் பகுதியில் ஏற்படுத்தியிருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி திமுக சார்பாக மிக முக்கியமான நபர்கள் இன்றைக்கி கோயம்புத்தூர் போவதாக இருந்தது. அதில் நம்ம கிடைக்கப்பட்ட செய்தி ஒன்று உதயநிதியும் கனிமொழியும் போவதாக இருந்தது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா டிவிகே கொடி ஏர்போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு திமுக கொடி ஒரு டிவிகே கொடி தான் இருக்கும். இது 2 கொடி தான் வழிநெடுங்க இருக்கும். அப்போது விஜய் சொன்னது போல் திமுக வர்சஸ் டிவிக்கே தான் களத்தில்ன்ற மாதிரி இன்றைக்கி கோயம்புத்தூர்லேயும் அந்த மாதிரி தான் நிகழ்வு இருந்தது. விஜய் அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட இந்த பிரம்மாண்டமான வரவேற்பு இது வரைக்கும் கோயம்புத்தூரில் ஏர்போர்ட்டில் இப்படி ஒரு க்ரௌடு வந்து கூடியதே இல்லைன்றது தான் அங்கே கிடைக்கப்பட்ட செய்தி. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கால் வைப்பதற்கு இடம் இல்லை. டோனி அவர்கள் வந்து ஒரு ஸ்டேடியத்துக்குள்ளே வரும்பொழுது எவ்வளோ ஒரு டெசிபிளில் ஒரு சவுண்டு வருமோ அதை காட்டிலும் பொதுவெளியில் அவ்வளவு சவுண்டோடு அவ்வளவு பெரிய உற்சாகமான வரவேற்பு பெற்றது என்பது அரசியல் களத்தில் விஜய் ஒன்றுமே இல்லை, விஜய் நிறுத்தி போய்விட்டார்னு சொன்ன எல்லா நபர்களுடைய தூக்கத்தை இன்றைக்கு கெடுத்திருக்கு. ஏன்னா நீங்கள் எம்ஜிஆருக்கு பிறகு இப்படி ஒரு க்ரௌடு தன்னிச்சையாக ஒரு விஷயத்தை நேசித்து கூடுதலாக பெண்களும் சாரசாரியாக அவ்வளோ பேர் போயிருக்கிறாங்க. நீங்கள் வெறும் ஏர்போர்ட்டில் வந்து கூடினாங்க, அதுக்கப்புறமேட்டு மாநாடு நடக்கிற இடத்துல கூடினாங்கனாக்கா ஓகே. ரோடு முழுக்க வழிநெடுங்க அவர் போய் சேர்ற வரைக்கும் எவ்வளோ பெரிய எதிர்விலை. இன்றைக்கி காஷ்மீரில் எவ்வளோ பெரிய விஷயம் போய்கொண்டு இருக்கிறது, எல்லை பகுதியில் எவ்வளோ விஷயம் போய்கொண்டு இருக்கிறது, நாட்டை எந்த அளவுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கு. அது நேற்று வரை அந்த பரபரப்பு நம்மோடு இருந்துச்சு. இன்றைக்கி இந்த ஒரு விஷயந்தான் எல்லா மெயின் ஸ்ட்ரீமையும் போடுறாங்க. இன்னும் கூடுதலாக சன் நியூஸே வழியில்லாமல் தான் போடுறாங்க இன்றைக்கி. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். நீங்கள் ரொம்ப சாதாரணமாக வந்து விஜய் அவர்கள் தனித்து விடப்பட்டார், விஜய் அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியலன்றீங்க. மக்கள் என்றைக்கு ஒரு நபரை சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானோ அன்றைக்கி களம் மாறிடுச்சுன்னு அர்த்தம். மக்கள் வந்து விஜய் அவர்களை வந்து இந்த அளவுக்கு ஆர்ப்பரித்து சூஸ் பண்ணுறாங்கன்னா சும்மா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக அவங்க வரலங்க, புரிஞ்சுக்கோங்க. இது அப்போது இதை தாண்டி இன்றைக்கி பூத் லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா திமுகவுக்கு கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் இருக்கிறாங்க பூத் லெவலில், அதிமுகவுக்கு 14 லட்சம் பேர் வரைக்கும் இருக்கிறாங்க. 50 ஆண்டுலேயும் கிட்டத்தட்ட 70 ஆண்டுலேயும் இவ்வளோ பெரிய கட்டமைப்பு உருவாக்கிறாங்க. ஒரு 7 மாதத்துக்குள்ளே ஒரு டக்குன்னு ஒரு பிளான் பண்ணி ஒரு ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளோ பேர் வந்து வராங்கன்னும் பொழுது இந்த க்ரௌடு எல்லாமே எப்படி இருக்கிறாங்கனாக்கா இவர்கள் கட்சியில் பொறுப்பு வாங்கணும், பதவி வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் கிடையாது. ஆனால் விஜய்க்காக இவ்வளோ வேலை செய்யக்கூடிய நபர்கள் தான் இது வரைக்கும் அதிமுக திமுக எல்லா கட்சியும் இந்த நபர்கள். இந்த இவ்வளோ பெரிய மாஸ் க்ரௌட் இருக்குல்ல, இதை பூத் லெவலில் போடக்கூடிய பொறுப்பாளர்கள் வந்து இவங்க எல்லாத்தையும் அப்படியே பயன்படுத்தும் பொழுது நமக்கு தெருவில் எத்தனை ஓட்டு இருக்குது, இல்லை திமுக எவ்வளோ அதிமுக எவ்வளோ, இதில் எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம், எந்த மாதிரியான விஷயத்தை கொண்டு போக போகிறோன்றத ரொம்ப எளிமையாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வடிவம் பெற்றுரும். அதான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொன்னது, விஜய் கிரவுண்டில் இறங்கும் பொழுது நடக்கக்கூடிய அரசியல் களம் என்பது வேறுன்றதை இன்றைக்கி கோயம்புத்தூர் திமுகவுடைய கோட்டை, இன்னொரு பக்கம் வானதி சீனிவாசன் பிஜேபியோட கோட்டை, நீங்கள் எஸ்பி வேலுமணி அதிமுக கோட்டை, நீங்கள் எல்லா கோட்டையும் உடைச்சிட்டாரா?
கோயம்புத்தூர்லேயே இவ்வளோ பெரிய வரவேற்புனாக்கா பிற மாவட்டங்களை நீ யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய வரவேற்பு விஜய் அவர்களுக்கு கிடைக்கும். கிரவுண்ட்ல எண்ணிக்கையின் அடிப்படையில் வந்து பார்த்தா அதிமுக கூட்டணி தானே 10 எம்எல்ஏ சீட்டையும் வச்சிருக்காங்க. அங்க பெரும்பான்மையான கவுன்சிலர்கள் அப்புறமேல வந்து பாத்தீங்கன்னா உள்ளாட்சி பதவியிலாம் வந்து திமுக தான் வந்து இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அதிமுக, திமுக, பாஜகவுக்கு தானே ஒரு வலுவான ஒரு வாக்கு வங்கி எல்லாமே வந்து ரிசல்ட்டை காமிச்சிருக்காங்கல்ல. இதோ இப்போ இதுக்கு மேலே அது விஜய் வருகைக்கு முன், விஜய் வருகைக்கு பின்னு ஒன்று இருக்குல்ல அரசியலில், கிறிஸ்துவ வருகைக்கு முன் கிறிஸ்துவ வருகைக்கு பின்னுன்ற மாதிரி தான் இப்போ நடக்கக்கூடிய அரசியல் களம்ன்றதை. இல்லை 23 மாவட்டங்களை உள்ளடக்கிய கருத்தரங்கம் அப்படிங்க பார்க்கும்போது நாமக்கல், கரூர், இங்கிட்ட திருப்பூர், ஈரோடு, நீலகிரி, சேலம் முதற்கொண்டு இத்தனை மாவட்டங்களும் சேர்ந்த ஒரு தொண்டர்களாக தானே பார்க்க முடியும். சார் நீங்கள் இவ்வளோ பெரிய தொண்டர்கள் இது வரைக்கும் வேறு யாருக்கு வந்திருக்கா அதை சொல்லுங்கள். அது ஒன்று நீங்கள் பார்க்கணும்ல. நீங்கள் மாநாடு நடக்கல, கமல் அவர்கள் கூட அங்கே எலெக்ஷன் நிற்கும் போது கூட தான் அவருக்கும் பயங்கரமான க்ரௌட்லாம் வந்து கூடினாங்க. யார் சார்பாக கூடினாங்க? எந்த அலையன்ஸ் சார்பாக கூடினாங்க? இது அப்படியா? நீங்கள் மாநாடு நடக்க 2020 தனிச்சு நிற்கும் போது நான் சொல்கிறேன். சரி, ஏர்போர்ட்டில் இவ்வளோ கூட க்ரௌடு கூடிச்சா? வழிநெடுக்க இவ்வளோ பேர் வந்தாங்களா? சார் மாநாடு நடக்கிற இடத்துல க்ரௌடு கூட்டலாம், க்ரௌடை வந்து வர வைக்கலாம், இல்லை க்ரௌடு நீங்கள் கூட்டலாம். ஆனால் இது அப்படி இல்லை. தன்னிச்சு எவ்வளோ பேர் வந்து நிற்கிறான்ல, அதுதானே உங்களுக்கான பிரச்சனை. இப்போது விஜய் ஒன்றும் இல்லைன்னு சொன்ன நபர்களுக்கு நீங்கள் நைட்டு தூக்க வர நினைக்கிறீங்களா? சார் நேரில் போகிற நடிகர்கள் யார் கூடினாலுமே வந்து க்ரௌடு வரும். நயன்தாரா அவர்கள் வந்து ஒரு நகைக்கடையில் போய் வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப் ஓப்பன் பண்ணால் கூட கூட்டம் கூட தான் செய்யும். சன்னி லியோன் வந்தாலும் கூட ஒரு ஜவுளி கடைக்கு போய் கடையை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னாலும் அந்த திறப்பு விழாவில் வந்து கூட்டம் கூட தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்படுது. அப்புறம் உதயநிதி கூடல ஒரு காணொலி இப்போ காட்டவா? உதயநிதி இதே மாதிரி ரோட் ஷோவில் கார் மேலே நின்று போகிறாரு, யாருமே இல்லை தெரியுமா உங்களுக்கு? அவன் கேமரா ஆங்கிள் வச்சுருக்கிறான், ஒரே ஒரு நாய் மட்டும் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கு, கேமராவில் பதிவாயிருக்கு, நான் உங்களை காட்டுறேன். இதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? நீங்களும் நடிகர் தான், நீங்களும் அரசியல் கட்சியோடைய வாரிசு தான், இத்தனை ஆண்டு காலமாக இருக்கீங்க, உங்களுக்கு க்ரௌட் கூட இல்லையே. இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. நான் உங்களுக்கு சொல்கிறேன், புரியுதுங்களா? இல்லை வாக்குச்சாவடியில் போய் ஓட்டா மாறுறதானே ரிசல்ட் அன்னைக்கு தெரியும் பாருங்க. அது வந்து க்ரௌடா இல்ல உண்மையாலுமே அது வந்து வாக்குகளாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் பார்க்க தானே போறீங்க. சார் நீங்கள் விஜய்க்கு ஒன்றுமே இல்லை, தனிச்சு விடப்பட்டார்னு அவ்வளோ பேசுனீங்க. இந்த பாருங்க, யார் கோவை வந்து உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய இது, உங்களுடைய கோட்டைன்னு சொல்லி 2 கட்சியும் பேசிக்கிட்டு இருந்துச்சு. திமுகவும் பேச்சு, அதிமுகவும் பேச்சு, செந்தில் பாலாஜி வருகைக்கு பின்னாடி. புரியுதுங்களா? வானதி அவர்கள் அந்த பக்கம் இருக்கிறாங்க, அவங்களுடைய பெல்ட்னாங்க. சரி, கமலஹாசன் அவருமே அங்கே நின்று அவ்வளோ பெரிய க்ரௌட் வந்துச்சுன்னு சொல்கிறீங்களே, இப்போ யாருக்கா கூடுனாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. சார் நீங்கள் விஜய் அங்கே பார்த்தோம் கடந்து போயிட்டோன்னா போலியே, அங்கேருந்து இவ்வளோ கிலோமீட்டர் வந்து இன்றைக்கி பாருங்கள், உள்ளே 8000 பேருக்கு தான் அனுமதி, அங்கே 2 லட்சம் பேருக்கு மேலே நின்றுட்டு இருக்கிறான். இது என்னன்னு சொல்லுவீங்க? இந்த இவ்வளவு பெரிய கிரௌட் இருக்குன்னா ஒரு 2024 எம்பி எலெக்ஷன்லேயே தைரியமா போட்டிட்டு இருக்கலாமே. சார் நான் என்ன பண்ணணும்? நான் தான் முடிவு பண்ணுமா, நீங்க முடிவு பண்ணுவீங்களா? நான் தானே முடிவு பண்ணோம். இல்ல, நாடுங்கிறது ரொம்ப முக்கியங்க. நாடுங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன நாடுன்றது? அதாவது நாட்டினுடைய தலைமை அமைச்சரை வந்து தேர்ந்தெடுக்கிறோம், ஒரு பிரைம் மினிஸ்டர். ஸோ அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு பார்ட்டி, ஒரு அசோசியேஷன் வந்து யோசிக்க வேண்டிய இடம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு அமைப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு எம்எல்ஏ வச்சுட்டு எதிர்க்கிறது முக்கியமா? புரியுதுங்களா? நான் இப்போ கிட்டத்தட்ட சட்டமன்றத்துக்குள்ள மிகப்பெரிய பலத்தோடு வந்து உங்களுடைய நீங்கள் கொண்டு வர எல்லாத்துக்கும் நான் அனுமதி கொடுக்காம சிஏ, என்ஆர்சின்ற பல விஷயத்துக்கும் சரி, வக்பு சட்டத்துக்கும் சரி, உங்கள் கண்ணில் விரல விட்டு ஆட்ட போகிறேன். எவ்வளோ பெரிய படைபலமாக இருக்குது. உனக்கு துணையாக இருக்கக்கூடிய திமுக, அதிமுகவை எப்படி நான் கபலீகரம் செய்கிறேன். இனி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உன்னால் நீ நினச்சதெல்லாம் எங்கள் மக்களுக்கு எதிராக செய்ய முடியாதுன்னு செய்கிறது புத்திசாலித்தனமா? அதைத்தான் கையாடுறாங்க. அரசியலில் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம். அவசரப்பட்டுவது அரசியல் கிடையாது. நகர்வு, மிக தெளிவான நகர்வு தான் அரசியல். எப்பயுமே 2029 எம்பி எலெக்ஷனில் நிற்பார்ல விஜய். நிச்சயமாக விஜய் கட்சி சார்பாக நிற்பாங்க. நிச்சயமாக திமுகவும் சரி, அதிமுகவை தாண்டி பிஜேபிக்கு பெரிய அடியாக இருக்கும். அந்த அடி இனி 2026 அவங்க கண்டக்ட் பண்ணும்போது நீங்கள் பிஜேபி மறுபடியும் ஆட்சி கட்டில் உட்கார வைக்க முடியாமல் எவ்வளோ பெரிய திணறலை நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்கன்றதை நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்கள். இன்றைக்கி பிஜேபி நபர்கள் தூக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலைக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு கொடுத்து நீங்கள் அப்படி ஜெயிப்பேன் இப்படி ஜெயிப்பேன்னு சொல்லி கோயம்புத்தூர் ஒரு 4.5 லட்சம் ஓட்டுலாம் எடுத்துருக்காருங்க. பாஜகவின் சார்பில் மட்டும் 4 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. பொள்ளாச்சியில் 2ஆம் இடம் வந்திருக்காங்க பாஜக கூட்டணி. நீலகிரியில் வந்து கடந்த எம்பி தேர்தலில் வந்து 2ஆம் இடம் வந்திருக்காங்க. ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது பாஜகவுக்கும் ஒரு நல்ல செல்வாக்கு இருக்குதானே காட்டுது. இன்னைக்கு தெரிஞ்சிருச்சுல சார். நான் இப்போது நீங்கள் விஜய் கட்சிக்கு வந்த நபர் எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா கட்சியில் இருந்த நபர் தான். புரியுதுங்களா? திடீர்னு முளைக்கல. அவன் அதிமுக, திமுக, பிஜேபி, காங்கிரஸ் எல்லா கட்சியும் பார்த்துட்டு இருந்தவன் தான். இன்றைக்கி யாரை சூஸ் பண்ணுறான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் போக போக நீங்கள் பாருங்கள், குகன் நம்ம பேசியிருக்கிறோம், அவர் கிரவுண்டில் இறங்கும்போது கிரவுண்டோட யதார்த்த களம் மாற ஆரம்பிச்சிருச்சு. கோயம்புத்தூரில் இந்த மாதிரினாக்கா இனி பாருங்கள், இனிமேல் வெயிட் பண்ணி பாருங்கள். சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் என்எல்சியை வந்து உடனடியாக மூட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் ராஜ்யசபா எம்பியும் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவருமான அன்புமணி ராமதாஸ் அவர்கள்.
உங்களுடைய கருத்து என்ன? திடீர்னு இந்த ஸ்டாண்ட் அவங்க எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அவங்க தொடர்ந்து என்எல்சிக்காக போராடிட்டு வர்றாங்க. என்எல்சிக்காக பல ஆண்டுகளாக போராடிட்டு வரக்கூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. என்எல்சிக்காக போராடக்கூடிய நபர்கள் எதற்காகலாம் போராடினீங்க, எதற்கெல்லாம் போராடாமல் தவிர்த்துக்கிட்டீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, நான் அதையும் பார்ப்பேன்ல. நீங்கள் எலெக்ஷன் வரும்போது என்எல்சிக்காக நீங்கள் இப்படி பேசுவது அது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதுன்றது உள்ளபடி ஓகே, அதை வந்து நம்ம எதிர்க்க வேண்டியதுதான், எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த நீங்கள் ஏன் பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்க்கலை? இன்றைக்கி முதல் கட்டமாக அனுமதி கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் அங்கே போய் உட்கார வேண்டியதானே, ஏன் போல? அது விஜய் அவர்கள் போவதற்கு முன்னாடியே அந்த மக்கள்லாம் போராடிட்டு இருக்கிற ஒரு மாதத்துக்கு முன்பாகவே வந்து ஒரு கூட்டம் நடத்தினவர் வந்து ஒரே வாட்டி அன்புமணி ராமதாஸ் நடத்துனீங்க, அதுக்கப்புறம் நீர்த்து போய் தொடர்ந்து அந்த மக்களுக்காக பாட்டாளி மக்கள் கட்சியும் அங்குள்ள இருக்கக்கூடிய மற்ற எல்லா கட்சிகளுமே வந்து துணையா நின்று இருக்காங்க. துணையா நின்றுட்டு கூட பிஜேபி கூட துணையா நின்னீங்க, கரெக்டுங்களா? அண்ணா ஏணி சின்னத்தில் ஒரு குத்து, தென்னம்பரத்தில் சின்னத்தில் ஒரு குத்துன்ற மாதிரி ரெண்டு பக்கம் நின்னீங்களா, நிற்கலையா? நான் கேட்குறேன், குஜராத் இனப்படுகொலை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 2500 இஸ்லாமியர்கள் வந்து தீக்கிரையாக்கப்பட்டு எவ்வளோ பெரிய ஒரு வன்முறை நடந்த பொழுது அன்றைக்கு வாஜ்பாய்க்கும் பிஜேபிக்கும் ஆதரவாக ஓட்டு போட்ட நபர்கள் தான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி. அது தெரியுமா உங்களுக்கு? திமுக மட்டும் போடலை, அன்றைக்கி வைகவும் போட்டாங்க, நீங்களும் போட்டீங்க. இது அவங்க பிரச்சனை பேசின நீங்கள் இன்றைக்கி நீங்கள் எப்படி ஒரு நாடகம் எடுக்கிறீங்க, எப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கிறத பொறுத்து வந்து பார்க்குறோம்ல. நம்ம காலம் மக்களுக்கு எதிராக சில விஷயங்கள் நடக்கும் பொழுது நீங்கள் வந்து இந்த கூட்டணி தர்மகிரமெலாம் இருக்கக்கூடாது, மக்களை தான் பிரதானமாக நீங்கள் வைக்கணும். அப்போ நீங்கள் செஞ்சிருந்தீங்கன்னா உங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். இன்றைக்கி அப்பா ஒரு ஸ்டாண்டு, மகன் ஒரு ஸ்டாண்டு, இப்போ அதை பார்த்துட்டு வைக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்களா அவர் பிள்ளையும். இந்த குரல் வித்தை காட்டுறதெல்லாம் இருக்குல்ல, இது வந்து பாலிடிக்ஸ் நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க. நான் என்ன பார்க்குறேன்னாக்கா, ஒரு நல்ல அரசியல் தலைவனை எப்படி நம்ம அடையாளம் காண முடியும்னாக்கா, அந்த மக்களுக்கு ஒரு வாழ்வாதார பிரச்சனை வரும்பொழுது நின்றணும், வந்து அவங்களுக்காக கடைசி மூச்சு வரைக்கும் நின்று அதுக்கான தீர்வுக்கு கொண்டு போகணும். நீங்கள் வேங்கவேலுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நின்றுச்சு பாட்டாளி மக்கள் கட்சி, சொல்லுங்கள் பார்ப்போம், சொல்ல முடியுமா? அதான் சொல்கிறேன், சாதி அரசியல் இங்கே மேலோங்கி இருக்கிறதுனால இவங்க சமூகத்திற்கும் சாதிக்கும் இடையில தான் ஒரு அரசியலை கொண்டு போயிட்டுருக்காங்களே தவிர மக்கள் நலன் சார்ந்து போகுது மாதிரி எனக்கு தெரியல. அதற்கான மாற்றம் நிச்சயமாக நடக்கும். இல்லை, புவனகிரி, சேத்தியாத்தோப்பு, நெய்வேலி இது மாதிரி பகுதிகளெல்லாம் வந்து என்எல்சி சுரங்கம் வந்து நில கையகப்படுத்துகிற விஷயத்தில் ஈடுபடும் போது எல்லா தரப்பு மக்களுக்காகவே தானே அங்கே பாமக போய் குரல் கொடுத்துருக்கு. சரி, அதே மாதிரி சிப்காட்டுக்காக பல மாவட்டங்களில் பல இடத்துல, குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா டெல்டா பகுதிகளில் அதிகமாக வந்து விவசாய நிலத்தை கையகப்படுத்திய பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி என்ன முன்னெடுப்படுத்தீங்க? மத்திய அரசு ஒரு விஷயம் கொண்டு வரும்பொழுது அங்கே கம்முன்ட்டு இருக்கிறீங்க, கரெக்டுங்களா? எலெக்ஷன் நெருங்கும் பொழுது நீங்கள் வந்து நாங்கள் எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறோம், அப்போ தான் கொஞ்சம் ஒரு பேரம் பணியும்ன்றதுக்காக ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நாங்களும் இருக்கோன்றதை காட்டுறீங்க. இதை தான் நான் பார்க்குறேன். நீங்கள் விவசாய பூமிகளை தொடர்ச்சியாக சிப்காட்டுக்காக கை வைக்கும் பொழுது நீங்கள் பேசலையே, கொதிக்கலையே, வேங்கவேலுக்காக போய் நிற்கலையே. 4000 கோடி வந்து மக்கள் வந்து எடுத்துகிட்டு போய் இங்கே வந்து மக்கள் பாதிப்புக்கு உள்ளான பொழுது வந்து உங்களுடைய இது என்ன? இன்றைக்கி வந்து மாற்றுத்திறனாளிகளை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் இன்றைக்கி அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆன பொழுது நீங்கள் என்ன ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்ற விஷயம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ இந்த நாடகம்லாம் இதற்கு மேல் வந்து எடுபடா சார். நான் திரும்பவும் சொல்கிறது தான், விஜய் வருகைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் களம் என்பது வேறு. நீங்கள் காலங்காலமாக சாதியை வைத்து சமூகத்தை வைத்து ஒவ்வொரு நிகழ்வுக்கு ஏற்ற போல் டிசைனாக ஒரு படம் காட்சிங்களே, இது இன்னைக்கு எடுபடாது. இல்லை, அந்த என்எல்சி பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய பல குடியிருப்புகளில் பல கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பாதரசமே வந்து குடிநீரில் கலக்கக்கூடிய ஒரு அபாயம்லாம் வந்து ஏற்பட்டிருக்கு. இதை வந்து சுற்றுச்சூழல் சார்ந்த பல ஆர்வலர்கள் வந்து தொடர்ந்து அரசுக்கு, மாநில அரசுக்கும் சரி மத்திய அரசுக்கும் சரி எடுத்து விட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அன்புமணி இதெல்லாம் குறிப்பிட்டு பேசியிருக்காரு, கண்டிப்பாக உடனடியாக மூடணும். அதெல்லாம் நம்ம யாருமே வேணாம்னு சொல்லியே. நீங்கள் ஸ்டெர்லைட்டை எப்படி நீங்கள் நிரந்தரமாக மூடினீங்களோ அது மாதிரியான மூட வேண்டிய விஷயத்த மூட வேண்டியாமல் போகிறதுனால தான் நீங்கள் குடிநீரில் வந்து சாக்கடை கலந்து எவ்வளோ பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? எவ்வளோ பெரிய அதிர்வுகளை ஏற்படுகிறது. தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. மழை பெஞ்சப்ப எண்ணூரில் எவ்வளோ எண்ணெய்கள் கலந்து எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை மக்களுக்கு ஏற்பட்டுச்சு. நம்ம சர்ம பிரச்சனையிலேருந்து குடிநீர் பிரச்சனையிலேருந்து எல்லாமே நம்ம பார்த்தோம் பொழுது மக்களுக்கு பேராபத்தாக இருக்கக்கூடிய திட்டம் என்பது திட்டமே கிடையாது. புரியுதுங்களா? ஒரு திட்டம் என்பது மக்களை வந்து வாழ்வாதாரத்தில் உங்களை வாழ வைக்கணுமே தவிர சாக வைக்கக்கூடாது. அப்போ அதற்கு எதிராக நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்கன்னா நில்லுங்க, கடைசி வரைக்கும் நின்று அதுக்கு ஒரு தீர்வு எட்டுவதற்கு நீங்கள் நின்னீங்கனாக்கா மக்களுக்கு உங்கள் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படும். டபுள் ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா எப்படி நம்பிக்கை ஏற்படணும்னு ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? நீங்கள் ஸ்ட்ராங்காக நில்லுங்க, உங்கள் களத்தில் நீங்கள் வேலை செய்யுங்க, மக்கள் சூஸ் பண்ணுவாங்க உங்களை, அவ்வளோதான். என்எல்சி விவகாரம் குறித்து விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்பாரா? என்எல்சி அதே போல் பரந்தூர், அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா காஷ்மீர் பிரச்சனைகள், இது எல்லாம் குறித்தும் எல்லா விதமான நடவடிக்கையும் எடுப்பதற்கான முன்னெடுப்பு எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் வந்து விஜய் மறுபடியும் முதல் கட்டமாக பரந்தூரில் விமான நிலையம் தொடங்குவதற்காக அனுமதி பெற்று 1000 நாட்களை கடந்த உடனே மறுபடியும் அவர்கிட்ட அறிக்கை வந்துச்சு. இதை கடந்து போகலை. அதாவது நீங்கள் மறந்து போனாலும் அவர் மறக்க விடலை. நான் வருவேன்றதை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறான் பொழுது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நிற்கிறதுல ரொம்ப ஊர்ஜிதமாக இருக்காங்க. ஸோ
விஜய் அரசியலுக்கு வந்தது பணம் சம்பாதிக்கவோ பேர் புகழ் சம்பாதிப்பதற்கோ இல்லை. மக்கள் பிரச்சனைக்காக வரோம். மக்களுக்கு இதெல்லாம் இடையூறாக இருக்கிறதோ அதற்காக நாங்கள் நிச்சயமாக குரல் கொடுப்போம். சார் நீங்கள் சும்மா அதை பாருங்கள், ஏர்போர்ட்டுக்கு கோயம்புத்தூர் ஒரு நிகழ்வு கலந்துக்கிறதுக்கு போகிறதுக்கே இவ்வளோ பேர். ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, ஒரு வேன் மேலெல்லாம் ஏறி ஏன் குதிக்கிறாங்க? இதெல்லாம் வந்து ஒரு அநாகரிக செயல் இல்லையா? சார் இது வந்து திருமாவளவன் கட்சியில் நீங்கள் கேட்பீங்களா? மேடை இருக்கும்போது அவ்வளோ பேர் ஏறி திருமாவளவன் சொல்லும் போது இறங்க மாட்டாங்க. இது அநாகரிகம்னு எடுத்துப்பீங்களா, பாசம் எடுத்துப்பீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இதை இது இப்படி ஏதாவது ஒரு விபத்து ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? விபத்து ஆகலைல்ல, அவ்வளோதான். ரொம்ப நீங்கள் வந்து இது ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டாக பார்க்க வேணாம். அவன் பேரன்பு கொண்டு அந்த வேனில் ஏறுறான், துண்டை போட்டு இறங்குப்பான்ட்டார், முடிஞ்சு போச்சு. கூடுதலாக உங்களுக்கு ஒய் பிரிவு ஜெட் பிரிவுலாம் இருக்குது. ஆனால் வந்து இந்த ஒய் பிரிவு ஜெட் பிரிவுலாம் பேருக்கு தான், புரியுதுங்களா? விஜய்க்கு பாதுகாப்பு இந்த தொண்டனர் ரசிகன் தான். நீங்கள் இதில் போய் பெரிய கருத்து முறைலாம் ஏற்பட வேண்டிய பெரிய அவசியம் கிடையாது. பட் ஆனால் விஜய் ஏர்போர்ட்டுக்கு வந்ததுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம்னா, முதல் முறையாக நான் ஒரு போராட்டம் செய்ய போகிறேன், இந்த களத்திற்கு வரேன், தம்பி தங்கைகள் என்னுடைய தொண்டர்கள் எல்லாம் வாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணால் அப்போ இருக்க கிரவுண்ட் ரிலேட்டிவ் வேறு மாதிரி இருக்கும். அதான் நீங்கள் சொல்கிறல, நீங்கள் பாருங்கள், அவங்களுக்கான எல்லாம் எக்ஸாக்ட் பிளான் பண்ணி வச்சுருக்கிறாங்க. களத்தில் இறங்கும் பொழுது அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும் பொழுது தமிழ்நாட்டில் அரசியலுக்குள்ளே எவ்வளோ பெரிய அதிர்வலை ஏற்படும்னு இங்கேருந்து டெல்லி வரைக்கும் பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படும். நிச்சயமாக அதை பார்ப்பீங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை சந்திக்காமல் இந்த எலெக்ஷனே கிடையாது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு நன்றி சார். நன்றி.